வெற்றி, டிராகன் வெற்றி, குடும்பஸ்தன் வெற்றி, இப்போ அஜித் படம் வெற்றி. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் கொஞ்சம் நிலைமை நிறைய திரையரங்குகள் மூடக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுமோ. ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு நிகழ்ச்சியில் இருந்தாலும் ஒரு வருத்தமான ஒரு செய்தியை பதிவு பண்ணித்தான் ஆகணும். இப்போ பேரரசு சார் மாதிரி அந்த இயக்குனர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள். சார் கொஞ்சம் நல்ல படம் எடுங்க. ஒரு படத்தோட ஷூட்டிங்கை ஒரு 40 நாளுக்குள்ள முடிஞ்சது. தயாரிப்பாளர் சங்கத்தோட கோரிக்கை நான் சொல்லக்கூடாது, நிறைய தயாரிப்பாளர்கள் நண்பர்கள்னால சொல்கிறோம். எந்த படமுமே சார் ஒரு 130 நிமிஷத்துக்கு மேலே போகாத அளவுக்கு பண்ணிங்கன்னா தயாரிப்பு செலவும் குறையும், தியேட்டரில் கரண்ட் பில்லும் கண்டிப்பாக மிச்சமாகும் சார். அது மாதிரி ஒரு 130 நிமிஷத்துக்குள்ள ஒரு படம் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு உதவியாகவும் அந்த படம் வெற்றி அடையிறதுக்கு ஒரு இல்லைம்மா 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் 3.25 மணி நேரம், புஷ்பாலாம் எவ்வளோ மணி நேரம். ஸோ அதனால் அது அந்த இதை கொஞ்சம் டியூரேஷன் குறைச்சா அந்த படத்தினுடைய விஷயம் கண்டிப்பாக ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த திருட்டு விசிடி, அதாவது இப்போ நம்ம அஜித் படம்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வியாழக்கிழமை ரிலீஸ், மத்தியானம் 3 மணிக்கு அந்த பிரிண்ட் வந்துருச்சு. அது கலெக்ஷன் வந்து ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% டோட்டல் கலெக்ஷனை பாதிக்குது. அந்த மாதிரியாக இல்லாமல் இந்த படங்களை தியேட்டரில் வந்து பாருங்கள். அந்த இடைப்பட்ட அந்த கொரோனா பீரியடில் அந்த ஓடிடி டிஜிட்டல் அந்த ஃபீல்டெல்லாம் ஒன்று பெருசாக இருந்துச்சு. எல்லாம் ஒன்று யாரும் அவங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக அவங்க விலை கொடுத்து வாங்குறதில்ல. பெரிய ஆர்டிஸ்ட் படத்தை மட்டும் வாங்குறாங்க. அதுவுமே கூட அவங்க வந்து ஒரு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த டைத்தில் ரிலீஸ் பண்ணுங்கள், இது எங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு 4-5 கம்பெனி. ஸோ இப்போ திரையரங்கம் மட்டும்தான் சினிமாவுக்கு ஒரு திறவுகோல். இன்னைக்கு சினிமா தியேட்டரில் படம் ஓடும் பொழுது அதுக்கு கண்டிப்பாக வைசி வெர்சா டிஜிட்டல் ரேட்ஸும் கூடுது, சேட்டலைட் ரேட்ஸும் கூடுது, எல்லாருக்கும் ஒரு லாபமாக இருக்குது. ஸோ இயக்குநர்கள் நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை எடுத்து சினிமாவை வாழ வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேலே பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும். நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணைய நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் கரம் கோப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கல பெருமைப்படுறேன். அகமொழி வெளிகள் கே ராஜன் சார் அழகா சொல்லிட்டாரு, படித்தவர் இல்லையா, அழகா சொல்லிட்டாரு. அகமொழியா பேசுறது உண்மையிலே படத்துல வந்து 2 ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே கண்ணு தெரியாம ஒரு அற்புதமான கதை எழுதியிருக்காரு. அந்த டைரக்டர் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அதை தயாரிக்கணும்னு ஒரு தைரியம் வந்துச்சுல, இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்படி கண்ணு தெரியாம நான் வந்து ஜெய்சங்கர் படம் அப்போ பார்த்தேன், ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அது இதயம்னு அந்த படம் பேரு. கண்ணு தெரியாம யானையின் படம் இதிலே தும்பிக்கையிலே மனிதனோட பலம் இதிலே நம்பிக்கையிலே அப்படின்னு பாடியிருப்பாங்க. அது எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. 2 பேருமே அற்புதமாக நடிச்சுட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் படம் இல்லை 2வது படம் அப்படிலாம் தெரியல, ஒரு 40-50 படம் பண்ணி பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சுட்டாங்க. வாழ்த்துக்கள். இதில் பண்ண மியூசிக் டைரக்டர் அற்புதம். பாடல் மிக அற்புதமாக தமிழில் எழுதியிருந்தாங்க. பாடலர் சரி வரல, அவருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து மலையாளத்தில் வந்து தமிழில் வந்திருக்காங்க. நிச்சயமாக அவங்கள வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மட்டும்தான். வேறு எந்த லாங்குவேஜ்லையும் வந்தாரை வாழ வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வாழ வைப்போம். இன்னைக்கு இப்போ அவங்க பேசும்போது சொன்னாங்க தமிழில் படம் எடுக்க தெரியல அப்படின்னு. அமிதாப் பச்சன்லேருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து ரஜினி சார்லேருந்து கமல்லேருந்து விஜயகாந்த்லேருந்து விஜயிலேருந்து அஜித்லேருந்து அத்தனை பேரையும் ஜெயிக்க வச்சது தமிழ் மட்டும்தான். இந்த தமிழ் தான். தமிழ் வந்து யாரையும் குறை சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம தாய் தமிழ் தாய். அந்த தமிழ் வந்து எல்லாருமே ஜெயிக்க வச்சிருக்காங்க, யாரையும் தோக்க வைக்காது. இப்போ நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணியிருக்கேன். ஆங்கில படத்துலேருந்து எல்லா லாங்குவேஜிலும் பண்ணியிருக்கேன். எல்லாரும் நம்ம சகோதர மொழி. நம்ம யாரையுமே நம்ம எதுக்க போகிறது இல்லை. ஆனால் நம்ம மொழியை நம்ம தாழ்த்தக்கூடாது. எந்த இடத்துலையும் நம்ம மொழியை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம தாயை எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, நம்ம மனைவியை எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, அதே மாதிரி நம்ம மொழியையும் நம்ம எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி தான். ஆனால் மலையாள மொழி நம்மக்கிட்ட நம்ம தாய்மொழி தான். அவங்களும் நம்ம அம்மாவும் அவங்க அம்மையும்பாங்க.
நம்ம தண்ணியும்போ வெள்ளம்பாங்க. ஆக்சுவலாக வெள்ளம் தான் கரெக்டான மொழி தமிழ்லே சொல்லுவாங்க. நான் நிறைய படம் வரும் 360 படத்துலேருந்து நான் அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி, ரொம்ப நல்ல மொழி. ஆனால் நம்ம மொழியை நம்ம சொல்ல வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். அதே மாதிரி இப்போ மிலிட்ரியில் பாருங்களேன், 26 பேரை சுட்டிருக்காங்க. ஆனால் இங்கே சில ஆளுங்க சொல்கிறாங்க அவர் சரியில்லை இவரு சரியில்லை. ஏன்னா மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் போய் சுட்டான், 26 பேர் செத்துட்டாங்க. செத்தவங்களுக்கு துணை நிற்கிறவன் தான் இந்தியன். துணை இல்லாமல் எவன் நின்னாலும் அவன் வந்து பாகிஸ்தான். அந்த ஜெய்ஹிந்த் உலகத்துல நாட்டின் நரம்புகள் அத்தனையும் ஜெய்ஹிந்த் 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 நம்ம சொல்லி நம்ம அத்தனை பேருக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். தவறே நடந்தாலும் இந்தியன் என் தாய் நாடு. இந்த தாய் நாட்டை குறை சொல்லணும்னு யாரு நினைச்சாலும் சரி பாகிஸ்தான்ல போய் குறை சொல்லுங்க, இருக்காதீங்க. நிறைய ரோஷம் இருக்கும்ல, போயிடுங்க பாகிஸ்தானுக்கு. 3-4 பிரிவு முஸ்லீம்லே அடிப்பாங்க. இங்க எந்த மொழியா இருந்தாலும் அடிக்க மாட்டோம். எல்லா மதமும் என் தாய்மொழி, என் தாய் மதம். முஸ்லீம் வேற இல்லை, இந்து வேற இல்லை, கிறிஸ்டின் வேற இல்லை. அத்தனை மதமும் எல்லாம் நமக்கு வேண்டிய மதம். எந்த மதமும் நமக்கு வேண்டாத மதமே கிடையாது. நான் தூத்துக்குடி சார்ந்தவன். அந்த வட்டில் இருக்கும், பெரிய வட்டில்னு சொல்லுவாங்க, அதில் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம். அந்த முஸ்லீம் பண்டிகைக்கு போய் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கெல்லாம் மாமா மச்சான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த அரசியல் வந்து பிரிச்சுட்டாங்க நம்மளை. தமிழன் முஸ்லீமும் தமிழன் தான், கிறிஸ்டினும் தமிழன் தான், தமிழனும் தமிழன் தான், இந்துவும் தமிழன் தான். பிரிச்சு நம்மளை பீஸா பிரிச்சுட்டாங்க. இதை வந்து அந்த கிங் ஜாக்ல எந்த நாடுங்க அது, வட கொரியாவில் சொல்ல முடியுமா வேண்டாது. அப்படியே கூட்டு போறான், பாதாளத்தில் முதல்ல இருக்குது, திறந்து விட்டு அவன் அப்படியே சாவடிச்சிடறான். அப்படி சாவடிக்கணுமா நம்மளும்? மோடிக்கு கை கொடுப்போங்க. எந்த எந்த கட்சியா இருந்தாலும் எந்த சிதாரம் கட்டுங்க. மோடி வாழ்க, மோடி வாழ்க. மோடி இருக்க போய் தான் இன்னைக்கு இவ்வளவு தைரியமா நிக்கிறோம். அது இல்லாம நம்ம இந்தியாவை எவன் பழிச்சாலும் சரி, அவன் எந்த நாட்டாரா இருந்தாலும் சரி, நம்ம நாட்டவராக இருந்தாலும் சரி, அவனை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணா சரி தரணே, அதெல்லாம் அப்படி இல்லைண்ணா, அதெல்லாம் கேட்குறேன். இல்லை பேர சார் ரொம்ப பேசுவார், வேற பேசுவார். ஆமாம், இல்லை அவர் சப்ஜெக்ட் வேற பேசுவார். சரி, நம்ம மங்க ஹரிராஜன் சார் பேசிட்டாரு. பேர சார் நிறைய பேசுவார். அதுக்கு தான் அதுக்கு நம்ம ஸ்ரீதர் அண்ணன் நிறைய பேசுனார், அப்போ தான் பேசினார். இல்லை எனக்கு ஆத்திரம் என்னன்னா, எந்த இடத்துலையும் நம்ம மொழியை நம்ம குறை சொல்ல வேண்டியது அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்தாலே வாழ வைக்கும் தமிழகங்க. யார் வந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறது நம்ம தான், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு யாராவது இந்தியில படம் ஜெயிக்கணும்னா கூட இங்கே வருவாங்க. தர்மேந்திர படம் நடிச்சிருக்காரு, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மலையாளத்தில் மோகன்லால் மம்முட்டி நடிச்சிருக்காங்க, எல்லாரும் ரித்திஷ் நடிச்சிருக்காரு, பேமன் ரகு நடிச்சிருக்காரு. எல்லாரும் இங்கே நடிச்சவங்க தான், நம்ம யாரும் குறை சொல்லலை. ஏன்னா நானும் நிறைய அங்கே 360 படத்துக்கு மேலே மலையாளத்தில் பண்ணியிருக்கேன். அதனால மொழி நம்ம மொழி. அவர் அழகாக பேசினார், மலையாளத்தில் எழுதி நான் வாங்கி பார்த்தேன். பார்த்தேன். அவர் வந்து மலையாளத்தில் எழுதி தமிழில் பேசுறாரு. என்ன இது பாருங்க. அப்போ அவர் பாராட்டினார். ராஜன் சார் சொன்ன மாதிரி மொழியை தமிழில் பேசணும்னு ஆசைப்பட்டார்ல, அதுக்காக வணக்கம் சார். டைரக்டர் சார் உங்களுக்கு வணக்கம். அழகான பேர் வச்சுங்க, அகமொழி விழிகள், அற்புதமான பேர் சார், தமிழ் பேர். உண்மையிலே கலைஞர் தான் உங்களுக்கு தான் முதல் பரிசு கொடுத்துருப்பார். ஓகே, இப்போ வந்து நம்ம தயாரிப்பாளரோட குடும்பத்தில் துபாயிலேருந்து வந்திருக்காங்கண்ணா. துபாயிலேருந்து அவங்களெல்லாம் மேடையில் கூப்பிட்டு ஒரு சால்வை போடலாமா? வாங்க வாங்க வாங்க, துபாயிலேருந்து வந்திருக்காங்க. வாங்க மேடம், ராசா போடலாமா? ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமான வாழ்த்துறேன். எப்பவும் உங்க கூட நிற்போம் சார். சார் நாங்கள் தமிழ் மலையாளம் பார்க்க மாட்டோம், நாங்கள் எப்பவும் உயிர்களை நேசிப்போம். உங்களை மாதிரி உங்க கூட எப்பவும் நிற்போம். எந்த இதனாலும் எங்களை கூப்பிடுங்க. ராஜன் சார் இருக்காரு, பேரரசு இருக்காரு, நான் இருக்கேன். எல்லாரும் உங்க கூட தொண்டைக்கு நிற்போம்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடியும் வாழ்த்து சொல்லி அமர்களில் ரொம்ப பெருமை அடைகிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான், அம்மா அப்பா மதிங்க. தாய்க்கு மிஞ்சி வேற எந்த தெய்வமும் இல்லை, தந்தைக்கு மிஞ்சி எந்த கடவுளும் இல்லை, எனக்கு நானே நிகர் அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே நினைச்சுக்கங்க. அந்த மொழியில எப்பவுமே நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம தாய்மொழி உலகத்திலே அற்புதமான மொழி. நான் எல்லா நாட்டுக்கும் போறேன், மாடு அம்மானி தான் கற்று, எங்கேயும் வேற எந்த லாங்குவேஜை கற்று நான் பார்க்கவே இல்லை. அந்த தாய்மொழி தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க.
வெந்தே தீருவான். நன்றி. ஜெய்ஹிந்த். என்ன ஒரு ஒரு ஜெய்ஹிந்த் போடலாமாங்க எல்லாம்? சார் சார் போடுங்க சார். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். இந்தியன் வாழ்க.